எழுந்தருளி இருக்கிற வாழும் தெய்வம், நற்கருணை நாதர், நலந்தரும் மருத்துவர், சுகமளிக்கக்கூடியவர், நலத்தையும் வளத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்கு அருகாமையிலே வர இருக்கிறார். ஜீசஸ் இஸ் வாக்கிங் amidst us. நமக்கு மத்தியில் அருமையான ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்கு மத்தியில எழுந்தருளி வர இருக்கிறார். அவரை ஆராதிக்க நம்மையே தயார் செய்வோம். நம்முடைய தயார் செய்யக்கூடிய நேரம் இது. ஆண்டவர் நமக்கு அருகாமையில இப்பொழுது வர இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நடுப்பகுதியில் எனது வலது பக்கம் உருவானவர் நற்கருணை ஸ்தாபனத்தை கையிலேந்தி வருவார். அனைவரும் நற்கருணையை தொட்டு நீங்கள் ஆராதித்து வணங்கலாம். எனவே இந்த பக்கம் திரும்பி வருவார். நேரம் போயிட்டு மீண்டுமா இந்த பக்கம் வந்து மீண்டும் இந்த பக்கம் சென்று வலது பக்கத்தோடு நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவை தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வளியும் கேட்காத என்றாது கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே.
நிறைய எடுக்க கூட கட் பண்ணாங்க. அடங்கியது, புயல் அடங்கியது, சீடர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். இறந்த நாசவியோடு இருந்தார். ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் சுகம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள். அதே வார்த்தைகளைத்தான் இப்பொழுது நாமும் ஆண்டவரை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உறவெல்லாம் அற்புதம் காணும். பாடுவோம். இயேசுவே தொட்டால் போதும், என் உறவெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். வந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடியவராக, நம்மை சுகம் தந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், இரக்கம் உள்ளவர், அருள் கூர்ந்தவர், அன்பு நிறைந்தவர், ஆசி அளிக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொட்டு ஆராதிக்கிறோம். குணமளிக்கக்கூடிய வல்லல் அவர், சுகமளிக்கக்கூடிய தெய்வம் அவர். அவரை உணர்ந்து உடக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய உடலிலிருந்து ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய நேரம் இது. நமது நோய்களிலிருந்து விடுதலையை பெறக்கூடிய நேரம் இது. இதோ குணமளிக்கக்கூடியவரை, இதோ சுகமளிக்கக்கூடியவரை பாடி ஆராதிப்போம்.
ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறார். அவரை தொட்டிருக்கிறோம், அவரிடமிருந்து நடத்தி பெற்றிருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து மாண்பிய கீதம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சருகணி பாத யாத்திரை குழுவைச் சேர்ந்த தலைவர் மற்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும்
ஆசிரியை பெற்றுத் தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எல்லாம் இறைவன் நிறைவான ஆசைகளை தொடர்ந்து பொழிய அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்த பாத யாத்திரைகளுடைய தலைவர் அந்த ஐயா இன்னைக்கு தான் பார்த்தேன், ரொம்ப வயசானவராக இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த காலத்திலும் இந்த வயசிலும் ஒரு துடிப்போடு ஒரு அனைவருக்காகவும் அவர் செய்கிற அந்த தன்னார்வ சேவைகளை உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். அதற்கு உள்ள பொறுப்பாளர்கள் இதை நாட்களுக்கு முன்பாக சந்தித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் எனக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, உணவு அருந்த மண்டபத்தில் செல்கிற போது உணவரை முடித்ததற்கு பிறகு அந்த பாக்குமடை தட்டை தெற்கு பக்கம் அந்த தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போனோம். அவர் ஒரு இடத்துல தண்ணி வைத்திருக்கிறார்கள். அதை கைகளை கழுவு வாட்டர் பாட்டில் முடிய கொடுப்பார்கள். குடித்துவிட்டு ஒரு இடத்துல அந்த வயசுக்கு மாற்றப்படும். அந்த இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம போடக்கூடாது, சுத்தமாக வைக்கப்பட வேண்டும். இங்கே தங்கக்கூடியவர்கள் டாய்லெட் வசதிகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகின்றன, பாத்ரூம்லாம் புதுப்பிக்கப்படுகின்றன. 1 லட்சத்துக்கு மேலே செலவு செய்து புதுப்பிக்கப்படுகிறது. நீங்கள் தான் அதை முதல்ல முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான். இப்போ அதை வேலை நடந்ததுக்கு பிறகு அதனால் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள என்னோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி உங்களது பொறுப்பாளர்கள் இப்பொழுது நன்றி கொள்வார்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமது திருத்தலத்திலே திருத்தல திருயாத்திரை தியானம் நடைபெற இருக்கிறது. அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மே மாதம் 3ஆம் மற்றும் 4ஆம் தேதி முதல் சனி ஞாயிறு 3 மற்றும் 4ஆம் தேதி இந்த 2 நாட்களும் நமது திருத்தல திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. உங்கள் அனைவரையும் நான் முன்கூட்டியே அழைப்பது பொழுது வருகிறவர்களை நான் போடு வரவேற்கிறேன். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஈஸ்டர் முடிந்த அந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை கொடியேற்றப்பட இருக்கிறது. எனவே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் திருவிழாவிற்கு வருகை புரிய அன்போடு வரவேற்று வருகிறேன். 2ஆம் சனிக்கிழமை ஆகிய இன்று ஒவ்வொரு ஆண்டும் சரகடியிலிருந்து முத்துப்பட்டணம் புனித வனத்தந்தோணியார் திருத்தலத்தை நோக்கி சரகடி புனித வனத்தந்தோணியார் பாதயாத்திரை புனிதர்களாகிய நாம் நமது புனிதரை தரிசிக்க வந்துள்ளோம். இந்த மிக வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான் நமது புனித வனத்தந்தோணியார். முத்துப்பட்டணம் புனித வனத்தந்தோணியார் திருத்தலத்தில் இன்று அனைவரும் கூடியுள்ளோம். இந்த அருமையான இரவு பொழுதில் சருகணி மட்டுமின்றி சுற்றியுள்ள பல கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் ஏன் வெளிநாட்டிலிருந்தும் கூட நமது புனிதரை தரிசிக்க, நமது வாழ்வு வளம் பெற, நம் எண்ணங்கள் ஈடேற, நினைத்த காரியங்கள் நடைபெற, புனிதரது ஆசிரியை பெறுவதற்காக நாம் பாத யாத்திரையாக மற்றும் வாகன யாத்திரையாக வந்திருக்கிறோம். இது நன்றி சொல்லும் நேரம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது. சரியான நேரத்தில் செய்த உதவி சிறியதாக இருப்பினும் அதுவே உலகத்தின் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என வள்ளுவருக்கு இணங்க இன்று அதிகாலையில் இருந்து இன்று இரவு வரை உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நினைவு கூறும் நேரம். முதலில் இறைவனுக்கு எங்களை நலமுடன் சேர்த்ததற்காக, அடுத்ததாக நமது பகுத்தந்தை அவர்களுக்கு ஃபாதர் கமல்ராஜ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிகச் சிறப்பாக ஆக்டிவாக பண்ணாங்க. நாங்கள் கடந்த மாதம் வந்திருந்தோம், நேற்றும் வந்திருந்தோம். இடையில் எங்களுக்கு தேவையான பல உதவிகளை ஃபோன் மூலமாக அவங்களே ஃபோன் பண்ணி பேசி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதேபோல நமது கனடியர்கள் பகுத்தந்தை ஃபாதர் பாஸ்கர் டேவிட் அவர்களுக்கும் இன்றைய பூசையை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு மற்றும் இந்த ஆசீர்வாதத்தை சிறப்பான முறையில் நாம் பெற உதவி செய்த அவர்களுக்கும் நமது நன்றி. அடுத்து பாடகர் குழுவினர் சிவகங்கையைச் சேர்ந்த அற்புதம் அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மற்ற குழுக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலையிலிருந்து பொன்னிலைக்கோட்டையில் டீ பிஸ்கட் வழங்கிய மரிய சூசை ஜூலி, செக்குகுடி டீ பிஸ்கட் வழங்கிய எடிசன், காலை உணவு வழங்கிய ராதானூர் மரியகன் அவர்கள், கல்லடிகளில் ரஸ்னா வழங்கிய பாண்டி ரேணுகா சர்வனி, பிரான்சிஸ் சமநாதங்கள், மேலும் கல்லடிகளில் மோர் சர்பத் பிஸ்கட் வழங்கிய மென்டோன்சா ஜெனி அவர்களுக்கும், இன்று மதிய உணவு வழங்கிய
சர்வினி டி சகாய செல்வன் ஹெலன், எம் செல்வராஜ் பெர்னா ஃபயர் சர்வீஸ், ஏ இருதயராஜ் சுசேமால் போஸ்டர், ஐ டேவிட் லீமாரோஸ் சர்வனி, ஏ அமலநாதன் திருக்குமேரி டீச்சர், அருள்மேரி அமல்ராஜ் ரிட்டையர்டு போஸ்டர், வி ஜோசி ஈகோ ஹெச்எம், எஸ் இதயராஜ் சரோஜா ஹெச்எம், ஆர் ஆரோக்கியம் நிர்மலா டீச்சர், ரவி அக்சிலியா சர்வனி, ஜேசுராஜ் ஜான்சி எக்ஸார்மி, ஏ ஜோசப் பிரமிளா சர்வனி, ரேணுகா பாண்டி சர்வனி, பெரியசாமி பிரியங்கா ஏரணி மற்றும் இதை ஒருங்கிணைத்த ஐ லாரன்ஸ் ஜென்சி பாப்பா அவர்களுக்கும் எங்களது நன்றி. மேலும் மதிய உணவு முத்துப்பட்டினத்திலும் வழங்கினார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியசாமி தெரசா அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மேலும் சாயங்காலம் பொங்கல் வழங்கிய அந்தோணிசாமி மரியாள் குந்தகன் அவர்களுக்கும் எதிராஜ் தூர்மேரி சர்வினி அவர்களுக்கும் நன்றி. இன்று இரவு உணவை வழங்குகிற சர்வினி தாமஸ் டீச்சர் அமோனியம்மாள், ஞானப்பிரகாசம் டீச்சர் ராணி டீச்சர், அந்தோணிசாமி குழந்தை தெரேஸ் கண்டக்டர், பிரான்சிஸ் அமலா திருத்தங்கள், அந்தோணி நவே அனிதா சர்வனி, புதியனி விட்சன், என் மணக்குடி குழுவினர் மற்றும் சர்வனி ரவி அக்சிலியா அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். இறுதியாக ஆலய வளாகம் மற்றும் உணவு சாப்பிடும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது என்பது மிகவும் முக்கியமானது. எனவே திருத்தல பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு: இத்திருத்தலத்தில் இருக்கும் பொழுதும் திருத்தலத்தை விட்டு செல்லும் பொழுதும் அனைத்து வகையான குப்பைகளை சரியான குப்பை கூடைகளிலும், சாப்பிட்ட தட்டுகளை குப்பை கூடைகளிலும், தண்ணீர் குடித்த காலியான பிளாஸ்டிக் பாட்டில்களை குப்பை கூடைகளிலும் சரியான முறையில் பயன்படுத்த அன்போடு வேண்டுகிறோம். இது சர்வனி புனித வடக்குத்தோடியார் பாதயாத்திரை குழுவின் சார்பாகவும் முத்துப்பட்டினம் பங்குத்தன்மை சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சாமியார் சொன்னவாறு இன்றைய இரவு உணவு தங்களுக்கு தயாராக உள்ளது. அதை தேவையான அளவுக்கு சரியாக பயன்படுத்தி உணவினை வீணாக்காமல் அனைவரும் தேவைக்கு பயன்படுத்த அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.